கோவில்ல வராகியம்மன் சிலைய பிரதிஷ்டை பண்ணாங்க. கூடவே கொடிமரத்தையும் பிரதிஷ்டை பண்ணாங்க. அது எப்படி பண்ணாங்க? அதுக்கு நெறைய பூஜைகள், யாகம்லாம் பண்ணாங்க. அத தான் நம்ம முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரதிஷ்டைக்கு முன்ன நாளே அம்மனுக்கு, கலசத்துக்கு, பலிபீடத்துக்குலாம் சிறப்பு பூஜைகள் நெறைய நேரம் பண்ணாங்க. மறுநாள் நல்ல நேரத்துல மந்திரங்கள்லாம் ஓதி அழகா கோபுரத்துக்கு கலசம் வச்சாங்க. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் வராகி அம்மனுக்காக கட்டின புதிய கோபுரம். இதுல தான் வந்து அம்மனை பிரதிஷ்டை பண்ண போறாங்க. பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மண் மாதிரி இருந்தது. அதை வந்து நெய் விட்டு உருக்கிட்டு இருந்தாங்க. இது என்னன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க அஷ்டபந்தனம்னு. இதான் நான் முதல் முறையா பார்க்குறேன். வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் யூஸ் பண்ற மாதிரி அம்மன் சிலைகளை வைக்கிறதுக்கு முன்னாடி இது வச்சு அதுக்கு மேலதான் சிலைகளை வைப்பாங்களாம். இது வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ சக்கரம் வச்சாங்க. அது பார்க்கலாமா? மேலும் மேலும் சக்தியாகும். சரிங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து தகடு வந்து பிரதிஷ்டை. ஓம் ஸ்ரீ மகாதேவதாம்பிய நமः வராகி அம்பிகாய நமः ஓம் ஸ்ரீ மகாவராகி மூர்த்தயே நமோ நமः ஓம் பிரதிஷ்டை அம்பிகாய நமः ஓம் ஸ்ரீ மகா சக்திகஸ்தாய நமோ நமः ஓம் ஸ்ரீ மகா சக்தி மூர்த்தயே நமோ நமः. கோவிலும் ஊரும் செழிக்கணும், மேலும் மேலும் வளர்ந்து வரணும், அனைத்தும் நல்லபடியாக நடக்கணும். இது வைக்கிற நேரம் அனைத்தும் சுபகாரியமாக நடக்கணும், அனைவரும் நினைக்கிற காரியெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணி கும்பிட்டு அந்த ஸ்ரீசக்கரம் வச்சதும் எல்லாரும் வந்து அதுக்கு மேலே வந்து வெள்ளி காசு, ஐம்பொன் இதெல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் பிரதிஷ்டை பண்ணுறதையே முதல் முறை பார்க்குறதுனால இந்த ஐதீகம்லாம் தெரியல. உடனே நாங்கள் வந்து காயின்ஸ் வச்சோம். அதாவது ₹1 ₹5 காயின்ஸை நானும் என்னோட ஹஸ்பண்டும் வச்சோம். நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் நிறைய வெள்ளி காசு இருந்தது, ஐம்பொன்னெல்லாம் வச்சாங்க. அப்புறம் குட்டி குட்டி மூக்குத்தி மாதிரியான தங்க ஆபரணங்கள்லாம் வச்சு எல்லாருமே சாமி கும்பிட்டாங்க. எல்லாரும் வேண்டிக்கிட்டு காயின்ஸ் வச்சதுக்கு அப்புறம் அஷ்டபந்தனம் போட்டுட்டாங்க. அது இருக்கிறதுக்குள்ள சாமி வைக்கணுங்கிறதுக்காக ரெடியா கையில வச்சிட்டு இருந்தாங்க. ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிக்கிட்டே கொண்டு வந்து வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பயங்கர வைபாக இருந்தது அந்த இடமே. ஒரு வந்து உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தருணமாக இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப கிளாப் பண்ணிக்கிட்டாங்க. சந்தோஷமாக இருந்தது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கடகடன் சாமி கரெக்டாக வச்சுருக்கமா, நேராக வச்சுருக்கமா, நியாயங்களாக பார்த்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அஷ்டபந்தனம் இருக்கிறதுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுனால சரி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அப்புறம் அந்த சாமி வச்சதுக்கப்புறமா மேலே வந்து கேப்லாம் இருக்கக்கூடாதுன்னுட்டு திரும்பவும் வந்து தடவிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலயும். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. நிறைய பேருக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அபிஷேகம் பண்ணும்பொழுது பார்த்துருப்பீங்க. நான் வந்து காலபைரவர் வந்து அபிஷேகம் பண்ணும்பொழுது பார்த்துருக்கேன். இது என்னது இது ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். சின்னதாக கூட எங்கேயும் ஒரு கேப் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அதை தடவிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய வத்தி ஒன்று கோவிலுக்கு கொடுத்தாங்க. அதை பார்க்கலாமா? இது வந்து கோவில்ல உழவார் பணி செய்வாங்க பார்த்தீங்களா? அதாவது தன்னால முன் வந்து கோவில் திருப்பணிகள்லாம் செய்வாங்க. அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து இதை வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் நின்று எரியுமா இந்த ஊதுவத்தி. அப்புறம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய திருவிழா மாதிரி இருந்தது. அதாவது கொடிமரத்துக்கு பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கப்புறம் முதல்ல வராகி அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாமா? இப்போ காலையிலே கிளம்பி போயிட்டோம். ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு. அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது. பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக கொடிமரத்துக்கு கீழே எல்லா கலசத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த பம்பை சத்தம் இருக்கு பாருங்க, அது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. ஒரு பக்கம்
கொடிமரத்துக்கு பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கும்ப நீர் இருக்கும் இல்லையா? கலச நீரு. அது வந்து வச்சு யாகம் பண்ணியிருந்தாங்க. அத வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு, அது ஒரு பக்கம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்ட்டா கருடன் வந்துருச்சு. வந்து திரும்ப திரும்ப அங்க சுத்தி சுத்தி வட்டமிட்டுக்கிட்டே இருந்தது அங்க. கொடிமரம் பார்த்தீங்கன்னா, மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தகடு இருக்கும். உள்ள வந்து உண்மையாலுமே மரம் இருக்கும். அது முன்னாடியே ஒரு நாள் வந்து நட்டு அது வந்து முட்டு குடுத்து ஸ்ட்ராங்கா நிக்க வச்சுட்டு, அதுக்கு மேல தான் இந்த தகடு போட்டாங்க. இந்த தகடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் முருகர், ஒரு பக்கம் வந்து விநாயகர், ஒரு பக்கம் சிவன், பார்வதி, ஒரு பக்கம் அம்மன் சொல்லிட்டு அழகா வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வராகி அம்மனுடைய அபிஷேகத்த பார்க்கலாமா? வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது மண்ணுக்கு கீழ இருக்கிறதானா. அதுல மரவள்ளி கிழங்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆங்காங்கிருக்கும் பக்தர்களின் மகாஜனம் திரளாக போக வராகி அம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம்.
எல்லா அபிஷேகமும் முடிஞ்சதுக்கப்புறம் நகைகள் எல்லாருடைய நகைகளையும் வாங்கி சாமிக்கு போட்டாங்க. அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஓம் சக்தி வராகி சக்தி அம்மன் பிரதிஷ்டை பண்ணி நல்லபடியா பூஜையும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.